வட இந்தியாவின் முக்கிய மலைத்தொடரான ஆரவல்லி மலைத்தொடருக்கு ஒன்றிய அரசு வகுத்துள்ள புதிய வரையறை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. வட இந்தியாவின் நுரையீரல் என்று வர்ணிக்கப்படும் ஆரவல்லி மலைத்தொடர் 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான உலகின் மிகவும் பழமையான மலைத்தொடர்களில் ஒன்று என்ற சிறப்பை பெற்றதாகும். டெல்லியில் தொடங்கி ஹரியானா, ராஜஸ்தான் வழியாக குஜராத் வரை சுமார் 650 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீளும் இந்த மலைத்தொடர் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதிலும், நிலத்தடி நீரை காப்பதிலும், தார்பாலைவனம் விரிவடையாமல் தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மலைத்தொடர் தொடர்பான புதிய வரையறை ஒன்றை ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் குழு ஒன்று கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த வரையறையின்படி ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள ஊர்களின் நிலப்பரப்பிலிருந்து 100 மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயரம் இருந்தால் மட்டுமே அது மலையாக கருதப்படும். அத்துடன் 500 மீட்டருக்குள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மலைகள் இருந்தால் மட்டுமே அது மலைத்தொடரின் தொகுப்பாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து சேவ் ஆரவல்லி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியினர், வழக்கறிஞர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மலைத்தொடருக்கான வரையறையை மாற்றி பரந்துபட்ட அளவில் சுரங்கங்களை தோண்டுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். ஆனால் தாங்கள் அளித்துள்ள வரையறை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மலை பாதுகாக்கப்படும் என்றும் ஒன்றிய அரசு உறுதியளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.